எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் மகர ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய பார்வை பலம் என்பது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். இது உணர்ந்தவர்களுக்கு தெரியும் உண்மை. மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு அதிபதி, 3ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த 3ஆம் இடத்தில ராகு கடந்த மே மாதம் வரை அங்குத்தான் இருந்தார். அப்போது குருவினுடைய வீட்டிலே அமர்ந்த ராகுவாக குருவோடு தொடர்பு. இப்போது குருவினுடைய நேரடி பார்வை பலம், அதுவும் குருவினுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பாக்கிய பார்வை பலத்தில் ராகு. ராகு 2ஆம் இடத்தில். 2ஆம் இடத்தில் ராகு என்பது மகரத்திற்கு 2ஆம் இடம் கும்பம். கும்பத்தில் ராகு ஏகோபித்த சிறப்புகளை தருவார். ஆட்சி பெற்ற சனி பகவான் எப்படி மூல திரிகோணத்தில் அமர்ந்து பிரச்சனைகளிலே ஒரு தெளிவையும், அதே சமயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை தருவாரோ, அந்த நிலையில் இப்போது பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதம். அதனால்தான் இந்த தலைப்பையே குரு பார்க்கக்கூடிய ராகுவாக 2ஆம் இடத்தில் இருந்து அற்புதங்களை அள்ளித்தரக்கூடிய நிலையில் மஜா, அதாவது சந்தோஷம்தான். சொல்வார்கள் மஜாவாக வாழ்கிறான் என்றால் இந்த சந்தோஷ நிலைகளில் எல்லாம் சற்று கூடுதலான நிலைதான் மஜா, எஸ்டசி என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். அதனால் பொருத்தம்தான். சரி, கஷ்டம் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது என்றால் தசா புக்திகளிலே சனி தசையோ அல்லது குரு தசை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயங்களிலே சனி புக்தி அல்லது செவ்வாய் புக்தி அந்தரம் சூட்சமும் இருக்கும்போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தால் சிறப்பு. பொதுவில் பார்க்கும்போது நிச்சயமாக மகர ராசிக்கு கடந்த 15 ஆண்டு காலம், 10-15 ஆண்டு காலத்தினுடைய வருத்தங்களினுடைய முடிவை நீங்கள் இப்போது சந்தோஷ நிலைக்கு பார்க்கலாம். இனிதாய் ஆரம்பம், ஸ்வீட் பிகினிங். இனிதான் ராகுவின் ஆட்டம் ஆரம்பம். ராகு சாதாரணமாக ஏதாவது ஒன்றை செய்து பணம் சம்பாதித்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தை தரும். ஆனால் ஏதாவது ஒன்று என்று சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்வதோ அல்லது சமுதாயத்திற்கு தேவையற்ற விஷயங்களிலே சென்று தேவையில்லாத பொருட்களை விற்று வாங்கி அதிலே சிக்குவது அல்லது ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுவது போன்ற விஷயம் கூட இங்கு நடந்துவிடும். ஏனென்றால் ராகு 2 என்றால் அஷ்டம கேதுவாக இருப்பார். ஆனால் இப்போது மிகப்பெரிய லாபத்தை, அற்புதத்தை தருவது என்பது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே, 12ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே இருப்பது மிகப்பெரிய கிரகம் என்பது குரு. இந்த குருவானது மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை தரும். தன்னலமற்ற உழைப்போடு இருந்திருக்கிறீர்கள் என்றால், தொடர்ந்து ஏதோ செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வெற்றி தானாய் வந்து குவியக்கூடிய அற்புதத்தை தரும். குரு பகவான் ஆழ்ந்த அறிவு, உயர்ந்த கல்வி, தர்ம சிந்தனை, ஒரு விஷயத்தை விரிவாக்கத்திற்கு எதையுமே பெரிதாக செய்ய வேண்டும், பெரிதினும் பெரிதுகள் என்றால் குரு அங்கு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆப்டிமிசம் என்று சொல்வார்கள், பாசிட்டிவ் திங்கிங், இவற்றிற்கெல்லாம் அதிபதியான குரு. மாரல் வேல்யூஸ், மாரல்ஸ், இதுதான் சரி என்று அந்த நன்னடத்தை, ஒழுக்கம், இவற்றிற்கான குருவினுடைய அந்த 9ஆம் பாக்கியம், அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்வை பலம் 2ஆம் இடத்துல. இது எப்போது முதல் இது துவங்கியது என்றால் 18/5/2025 முதல் ராகுவின் மீது குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கும். ராகு இதே நிலையில 5/12/2026 அடுத்த வருடம் டிசம்பர் வரை இருப்பார். ஆனால் குரு பகவான் அதிசாரமாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ஸ்பீடாக ஒரு ஓட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். உலக விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அலசி ஆராய்ந்துத்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் சற்றேறக்குறைய இந்த குருவினுடைய ஓட்டம் என்பது இன்னும் பல ஆண்டுகளுக்கு இருக்கும். வேகமாக ஓடுவார். ஆனால் 18/10/2025 வரை குருவினுடைய பார்வை பலம் 2ஆம் இடத்துல, தனம், பணம் விஷயங்களிலே. மகரம் என்பது தனக்கென வாழாது பிறர்க்கென வாழக்கூடிய அற்புதம். அந்த மகர ராசிக்கு இப்போது பணம் கைவரும் போது சுற்றத்தாரையும் உயர்த்தக்கூடிய பண்பு ஏற்படும். ஒரு சமயம் நினைப்பார்கள் மகர ராசிக்காரர்கள், இனிமேல் எவனுக்கும் எதற்கும் உதவி செய்யக்கூடாது என்று. ஆனால் பணம் கையிலே வந்தால் தன்னுடைய உற்றார், உறவினர், நண்பர் என்று யார் கேட்டாலும் தந்துவிடக்கூடிய அந்த அதுதான் பில்டப்,
அந்த பில்டப் என்றால் நான் சொல்வது என்றால் உங்களுடைய கட்டமைப்பே அப்படித்தான். சாதாரணமாக வேற என்றால் பில்டப் என்றால் ஒரு சீன் காட்டுவது என்று சொல்வார். அந்த பில்டப் அல்ல. உங்களுடைய கட்டமைப்பே இரக்க குணத்தோடு ஏதேனும் செய்து விடுவது. ஆனால் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் மிகப்பெரிய எதிரியாக மாறிவிடக்கூடிய சுபாவம் உங்களிடம் இருக்கும். ஆனால் இப்போது யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். இந்த சமயத்துல கடன் கொடுப்பது என்பது நிச்சயம் முற்றிலும் 100க்கு 100 கடன் கொடுக்காமல் இருப்பதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். கடன் கொடுத்தால் பணம் மீளுமா என்றால் மீளாது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய துலாம் நிலை, அதாவது 10ஆம் நிலை ஆகினாலே எது செய்தாலும் தொழில் வியாபாரம் வெற்றி பெறும். உங்கள் வாழ்க்கைக்கு எதிலிருந்து பணம் வருகிறதோ அது நிச்சயம் உண்டு. மகர ராசிக்கு 12-3 அதிபதி 6 என்பது சொன்னேன். சாதாரண விபரீத யோகம் அல்ல, மிகப்பெரிய விபரீத ராஜயோகம். இந்த ராகுவானவர் கும்பத்திற்கு வந்த சமயம் முதலே வெற்றியை தர துவங்கி இருப்பார். இதே சமயத்துல கேது கன்னிராசியிலிருந்து சிம்மத்துக்கு வரும். இதுவும் கூட உங்களுடைய முயற்சிகளில, அதாவது மாரல் வேல்யூஸ், எத்திக்ஸ், நேர்மை, நன்னடத்தை, நல்ல விஷயங்களை நினைத்து செயல்படும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்துவிடும். இப்போது செவ்வாய் இருக்கும். ஜூலை 28, 2025 வரை செவ்வாய் கேது இணைவு, ராகு மீது பார்வை, அக்ரெசிவாக, அதாவது ஒரு போராட்ட குணத்தோடு செயல்பட்டு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை தந்துவிடும். 10, 12, 2 ஆகிய இடங்களிலே குருவினுடைய பார்வை பெரும்பாலும் இந்த 2ஆம் இடத்து பார்வை என்பது, 10ஆம் இடத்து பார்வை என்பது, 12ஆம் இடத்து பார்வை என்பது மிகப்பெரிய பணத்தை தந்து செல்வ செழிப்பின் மூலமாக ஒரு வாகனம் வாங்குவது, சுப விரயம், அயனம், வெளியூர் சென்று வரக்கூடிய விஷயங்களில அந்த அயனத்தின் மூலமாக ஒரு சுபத்துவம் நிகழும். சயனம், சயன தோஷம், தூக்கமின்மை இருந்த விஷயங்களில் இருந்து அல்லது உங்கள் தூக்கத்தை கெடுத்த மனதை வருத்தப்படக்கூடிய விஷயங்களிலிருந்து வெளியேற்றக்கூடிய நன்மையை தரக்கூடிய அமைப்பை இது தரும். 2இல் ராகு குரு பார்வையில் நிச்சயமாக தாசா என்றால் ஃப்ரெஷ், மஜா மஜா, நிச்சயமாக மஜா தான். அதுல வெற்றி என்பது இருக்கும். பொய் தானாக சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட். ஆனால் பொய்மையும் வாய்மை இடத்து புரைத்தீர்ந்த நன்மை பயக்கும் என்று வள்ளுவன் சொல்லுவார். ஆகையினாலே நன்மை தரக்கூடிய பொய்களை சொல்வதிலே தவறில்லை. ஆனால் பொய்களை தவிர்ப்பது நல்லது. பண வரவு நிச்சயம் குவியும். செலவு செழிப்பிற்கான செலவுகளாக மாற்றிக்கொள்வீர்கள். உடல் நலத்திலே கண் அல்லது இஎன்டி பிரச்சனைகள், பல் போன்ற விஷயங்களிலே கவனம். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்று கமெண்ட்ஸ்ல கேட்பார்கள். திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால அதுல சிறு முயற்சி பெரும் அதிர்ஷ்டத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடன் மீண்டும் சொல்கின்றேன், யாருக்கும் தராதீர்கள். 8இல் கேது திடீர் மாற்றம் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இதே சம காலகட்டத்திலே உங்களுடைய ராசிநாதனும் வக்கரம் பெற்று கிட்டத்தட்ட ராகுவோடு இணைந்தே செயல்படக்கூடிய அமைப்பு, எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய அமைப்பு. நீங்கள் தவறான விஷயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் வெற்றி தந்துவிடக்கூடிய அமைப்பு. தவறான விஷயத்துல ஈடுபட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஈடுபடாதீர்கள், அது பின்னர் பிரச்சனை தரும். அதற்குத்தான் சொல்கின்றேன். வாகன பயணங்களிலே கூடுதல் கவனம் தேவை. எதிலும் சந்தேக குணம், குறிப்பாக உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களோடு சந்தேக குணம் தவிருங்கள். ஒரு முக்கிய விஷயம் என்ன, இழந்த உறவு நட்பு மீண்டும் இணையும். கை கொடுத்து உங்களை உயர்த்தக்கூடிய அமைப்பு. காரணம், நீங்கள் அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சமயத்துல உயர்த்தக்கூடிய நிலைக்கு இருப்பீர்கள். ஆகினால் உங்களை கைப்பற்றினால்தான் உங்களை தூக்குவது போன்று அவர்களும் மேலே வந்து விடுவார்கள். அதிலும் ஒரு சுயநலம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் சுயநலம் கருதாத, தனக்கென வாழாது பிறர்க்கென வாழும் மகரமே, நிச்சயமாக உதவி செய்யுங்கள். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் உதவி செய்யுங்கள், கடன் தராதீர்கள். யாரையும் அதிகப்படியாக நம்புவது என்பது தவறு. நம்பாமல் இருப்பது என்பது பிரச்சனை தரும். இருந்தாலும் கூட உங்களிடம் எந்த அளவிற்கு பழகி இருக்கிறார்கள், இந்த கடந்த 10-15 ஆண்டு காலத்துல யார் உங்களை உயர்த்தினார்களோ, யார் உங்களை தாழ்த்தினார்களோ, இதை ஆராய்ந்து இந்த 2ஆம் இடத்து பூரண சுபர் குருவினுடைய பாகிய அதிர்ஷ்ட பார்வை 9ஆம் பார்வையில் இருக்கும் ராகு தரக்கூடிய இந்த மஜாவை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். இனிதாய் ஆரம்பம், இனிதான் ராகுவின் ஆட்டம் ஆரம்பம். வெற்றிக்கான வாழ்த்துக்களோடு உங்களுக்காய் இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன். அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.